ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு பருவத்தில் 3,30,00,000 டன் அளவிற்கு கோதுமை கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள RSP கட்சி 90 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிகிதா ஸ்ரீவத்சவா, சோனாலி சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்கள் மருந்தக தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி விடுத்துள்ள செய்தியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மக்கள் மருந்தகங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருவதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ செலவுகளை இந்த மருந்தகங்கள் வெகுவாக குறைத்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள செய்தியில், நாடு முழுவதும் 18,000 மக்கள் மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நாள்தோறும் 15 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். நகர்ப்புறங்கள் மட்டுமின்றி ஊரக பகுதிகளிலும் இந்த மருந்தகங்கள் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சிகிச்சைக்கான செலவினங்களை குறைப்பதில் இந்த மருந்தகங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த மருந்தகங்கள் மூலம் 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு மக்களுக்கு சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த மருந்தகங்கள் பெரிதும் பயனளிப்பதாக தமிழகத்தின் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மருந்தாளுநரும் பயனாளியும் தெரிவித்தனர். என் பெயர் டி பாலாஜி. மத்திய அரசின் மக்கள் மருந்தகத்துல மருந்தாளராக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இது புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு. இங்க நமக்கு மருந்து மிகவும் மலிவாகவும் தரமானதாகவும் கிடைக்குது. இங்க டயபெட்டிக்கு, கார்டியாக்கு, பிபி என எல்லா வகையான மருந்துகளும் இங்க குறைந்த விலையில கிடைச்சிட்டு இருக்கு. இதை வாங்கி மக்கள் பயன்பெறணுன்றதுதான் மத்திய அரசோட விருப்பம். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எங்களோட மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சிருக்கோம். நான் இந்த மக்கள் மருந்தகத்தில் தான் மருந்துகளை வாங்கி கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக சுகர், பிபி போன்ற மருந்துகள் மிக குறைந்த விலையில அதே நேரத்துல மிக தரம் வாய்ந்ததாக இருக்கிறது என்ற தகவலை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மக்கள் மருந்தகத்தை கொண்டு வந்த நம்முடைய மத்திய அரசுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேற்காசியாவில் பதற்றமான சூழல் நிலவி வரும் நிலையில் பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கச்சா எண்ணெய் 40 நாடுகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படுவதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குறைந்த விலையில் கச்சா எண்ணெய் விநியோகம் செய்யும் நாடுகளுடன் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் கையிருப்பு தொடர்பாக தவறான செய்திகள் பரப்பப்படுவதாகவும் இதனை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மானியமில்லா சமையல் எரிவாயு விலை சிலிண்டருக்கு 60 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி தில்லியில் ஒரு சிலிண்டரின் விலை 913 ரூபாயாக உள்ளது. இதேபோல் மும்பையில் சிலிண்டரின் விலை 912 ரூபாய் 50 காசாகவும், சென்னையில் 928 ரூபாய் 50 காசாகவும், கொல்கத்தாவில் 939 ரூபாயாகவும் உள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விலையும் சிலிண்டருக்கு 115 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. நடப்பு பருவத்தில் 3,30,00,000 டன் அளவிற்கு கோதுமை கொள்முதல் செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில உணவுத்துறை செயலர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. புதிய யூனியன் பிரதேசங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக வெளியான செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பீகார் மற்றும் மேற்கு வங்கத்தின் ஒரு சில பகுதிகளை கொண்டு யூனியன் பிரதேசங்கள் உருவாக்கப்படும் என்று சமூக வலைதளங்களில் வெளியான செய்திகள் உண்மைக்கு மாறானவை என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். கொச்சியில் இது தொடர்பாக அரசியல் கட்சி தலைவர்களுடன் இக்குழுவினர் ஆலோசனை மேற்கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய திரு ஞானேஷ்குமார், கேரளாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றதாக கூறினார். தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை அரசியல் கட்சி பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7,611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குஜராத்தில் பிஜேபி சட்டப்பேரவை உறுப்பினர் கோவிந்த் பார்மர் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 72. அவரது மறைவிற்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். முறையான பயிற்சி, நேர மேலாண்மை மற்றும் தன்னம்பிக்கையுடன் குடிமைப் பணி தேர்வை எதிர்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்று இந்த தேர்வில் தேசிய அளவில் 2ஆம் இடம் பிடித்த தமிழகத்தைச் சேர்ந்த ராஜேஸ்வரி சுவி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நான் 2025ல நடந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல ஆல் இந்தியா ரேங்க் 2 செக்யூர் பண்ணியிருக்கேன். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல டெப்டி கலெக்டர் ட்ரெயினியா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு 7 years ஆஃப் ஜேர்னி. எல்லா ஒரு சீரியஸ் ஆஸ்பிரன்ஸும் ஃபேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான சேலஞ்சஸுமே இருந்தது. அது எல்லாமே ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட், இது மூலியமா தான் நான் ஒவ்வொரு ஃபெயிலியருமே பிரேக் பண்ணி இந்த எக்ஸாம் என்னால கிராக் பண்ண முடிஞ்சது. எனக்கு அப்புறமா படிக்கிற இல்ல இப்ப யூபிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாருக்குமே நான் சொல்றது என்னன்னா, யூபிஎஸ்சி சிலபஸ் ஓரியன்டாவோ இல்ல யூபிஎஸ்சி ரெலவென்டாவோ உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆன்லைன் சோர்சஸ் மார்க்கெட்ல இருக்கு, அதனால டைவர்ட் ஆக வேண்டாம். ஏதாவது ஒரு கைடன்ஸ் ப்ராப்பரா எடுத்து எல்லா டெஸ்ட்டுக்குமே ஃபீட்பேக்கும் எடுத்து அதை உங்களோட நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க நெக்ஸ்ட் டெஸ்ட் கொடுக்கும் பொழுது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் மோஸ்ட் க்ரூஷியல் இன் திஸ். ஸோ அது உங்களோட ஷெட்யூலை பிளான் பண்ணி பண்ணும்போது டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் டிசிப்ளின், பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா எல்லாராலையும் இதை அச்சீவ் பண்ண முடியும். தெலங்கானாவில் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காக 99 நாட்கள் இயக்கத்தை அம்மாநில அரசு தொடங்கியுள்ளது. இதன்படி வார்டுகள் வாரியாகவும் கிராமங்கள் வாரியாகவும் கூட்டங்கள் நடத்தப்பட்டு பொதுமக்களின் குறைகள் களையப்படும் என்று தெலங்கானா அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜூன் மாதம் 12ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன. 165 தொகுதிகளுக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் 36 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் ஆர்எஸ்பி 28 தொகுதிகளிலும் நேபாள காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. எஞ்சிய தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதில் 90 தொகுதிகளில் ஆர்எஸ்பியும் 9 தொகுதிகளில் நேபாள காங்கிரசும் முன்னிலை வகிக்கின்றன. மணிப்பூரில் 4 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்துள்ளனர். இம்பால் கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டதாக அம்மாநில காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அவர்களிடமிருந்து ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். புவனேஸ்வரை ஒட்டிய புறநகர் பகுதியில் இருசக்கர வாகனம் லாரி மீது மோதியதில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிகிதா ஸ்ரீவத்சவா, சோனாலி சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 23-21, 21-18 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பிச்சனாட் சைவனா, பாட்டபோன் ரங்ரூபெர்னா இணையை வென்றது. ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவின் பெர்த்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை 4:30 மணிக்கு தொடங்குகிறது. கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ஜாஸ்மின் கிம்பரரை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டு மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் தரமான மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நடப்பு பருவத்தில் 3,03,000 டன் அளவிற்கு கோதுமை கொள்முதல் செய்ய மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. நேபாள நாடாளுமன்ற தேர்தலில் 28 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ள ஆர்எஸ்பி கட்சி 90 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. சிங்கப்பூர் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லிகிதா ஸ்ரீவத்சவா, சோனாலி சிங் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது.